यत्याश्रितसन्त्रास ध्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய ஸ்லோக நம்பர் 47 அண்டு 48 இந்த ரெண்டு ஸ்லோகங்களை நம்ம பார்க்க இருக்கோம். தொடர் வரிசையில் 47 48 அயோத்தியா காண்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஸ்லோக நம்பர் 7 அண்டு 8 கடைசியாக நம்ம பார்த்து முடிச்சிருந்த அந்த ஸ்லோகம் என்ன? திருஷ்டுவாதம் நிர்கதம் சீதா லக்ஷ்மணச்சானு ஜக்மதுஹு சம்த்யஜ்ய ஸ்வகிருகான் சர்வே பௌராச்சானு யயுர்திருதம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியாக பார்த்து முடிச்சோம். இன்றைய தினம் அதை தொடர்ந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா 7 மற்றும் 8 7வது ஸ்லோகம் மற்றும் 8வது ஸ்லோகங்களை நாம் தெரிஞ்சுக்க இருக்கோம். இது அயோத்தியா காண்டம் அப்படிங்கிற வரிசையில் என்ன அந்த ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன, அதற்குரிய வியாக்கரண விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரே நிமிஷம் பாருங்க. ஸ்லோகம் நம்பர் 47 அயோத்தியா காண்டம்னா 7வது ஸ்லோகம். என்னது? வஞ்சயித்வா கிருஷான் பௌரான் நித்ரான் நிஷி ராகவஹ வாக்கியமானம் சுமந்திரேன ரதம் ஆருஹ்ய சாகமத் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். வஞ்சயித்வா கிருஷான் பௌரான் நித்ரான் நிஷி ராகவஹ வாக்கியமானம் சுமந்திரேன ரதமாருஹ்ய ஆகமத் அப்படிங்கிறது. வஞ்சயித்வா கிருஷான் பௌரான் நித்ரான் நிஷி ராகவஹ வாக்கியமானம் சுமந்திரேன ரதம் ஆருஹ்ய ச ஆகமத். பாருங்க, இப்போ இந்த ஸ்லோகத்தை நம்ம என்ன பண்ணோம்? பதச்சேதம் பண்ணோம். அதுக்கப்புறமா கிரமமாக அதை அன்வயம் அப்படிங்கிறத பண்ண போகிறோம். என்ன பார்த்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னாக்கா ராமபிரான் வனவாசம் செல்றதுக்கு தயாராயிட்டார். அவரை தொடர்ந்து லக்ஷ்மணனும் பின்தொடர்ந்தார், சீதையும் பின்தொடர்ந்தார். எப்பேற்பட்டவா ரெண்டு பேரும் அப்படிங்கிறத நிறைய அதுக்கு உதாரணத்தில் பார்த்தோம் இல்லையா? அந்த பிரியமான அண்ணாவை லக்ஷ்மணன் என்ன பண்ணா? பிரிந்து சென்றான். அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? சுமித்ரானந்தவர்தனா, அதாவது சுமித்ராவின் ஆனந்தத்தை எப்பொழுதும் வளர்ப்பவன், மேலும் அண்ணனை பிரியாதவன், அப்பேற்பட்டவன். வினயம் சம்பன்னஹா, லக்ஷ்மணனிடத்துல ஸ்னேகாத் வினய சம்பன்னஹா, ரொம்ப ஸ்னேகத்தோடு இருந்தான், எப்பவும் பிரியவே மாட்டான். அந்த ஸ்னேகம் வினயம்னா என்ன சொல்றதுனாக்கா, வினயம்னா நமக்கு நிறைய உதாரணங்களை பார்த்துருக்கோம். வித்யா ததாதி வினயம், கல்விங்கிறது நமக்கு முதல்ல எதை கொடுக்கும்? ஒழுக்கத்தை தான் கொடுக்கும். அப்பேற்பட்டவன் இல்லையா? அந்த பிராதரம் தயிதோ பிராத்துஹு, அவனை ஒரு பொழுதும் பிரியாமல் இருந்தான். அதே மாதிரி நித்தியம் பிராண சமாஹிதான்னு சொல்லக்கூடிய சீதா பிராட்டி இருக்கா இல்லையா, அவளும் அவனை பிரியல. யார? ராமபிரான பிரியத்துக்கு மனம் இல்லாம அவளும் அவனை பின்தொடர்ந்தார்கள். இப்படி ஒவ்வொருத்தரா என்ன பண்றான்னாக்கா, ராமன் வனவாசம் செல்றதுக்கு முன்னாடி எல்லாம் அவனையே பின்தொடர ஆரம்பிச்சுட்டா. அவன் முறையா போய் தன்னுடைய அப்பா கிட்ட அனுமதி கேட்கிறான், தசரதர்கிட்ட. தசரதர் போக வேண்டாம்னு தடுக்கிறார் இல்லையா? ராமா, நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால நீ என்ன பண்ணு, என்ன காராகிரகத்தில் அடைச்சிடு, ஜெயிலில் அடைச்சிடு, நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கோ அப்படிங்கிறார். அப்பா அதெல்லாம் இல்லை, உங்களுடைய வாக்கியத்தை பரிபாலனம் பண்ணணும், பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறது அதுதான் கடமை, என்னுடைய தலையாய கடமை. அதனால நீங்கள் கவலைப்படாதீங்கோ, நான் வனவாசம் போறேன்றான். அப்படி ஒவ்வொருத்தரா என்ன பண்றா? ராவணை பின்தொடர ஆரம்பிக்கிறா. அந்த வரிசையில் அந்த மக்களும் அவனை பின்தொடர்றான் இல்லையா? எப்படி பின்பற்றா பாருங்க. சம்த்யஜ்ய ஸ்வகிருகான் சர்வே பௌராஹா. பௌராஹான யாரு? அந்த அயோத்தியா நாட்டு மக்கள் எல்லாருமே அவனை பின்தொடர்றதுக்கு தயாராயிட்டான். யாருமே ராமனை விட்டு பிரியறதுக்கு தயாரா இல்லை. ராமன் வரமாட்டானா, ஆட்சி பண்ண மாட்டானா அப்படின்னு என்ன பண்ணா? எல்லாருமே காத்துட்டு இருந்தா. அப்பேற்பட்ட மக்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா,
ராமேண சக கதவந்தா, ராமனுடன் சேர்ந்து நாங்களும் வரோம், எங்களுக்கு ராமன் இல்லாத அயோத்தியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அயோத்தியா பட்டணத்தையே சாக்ரிஃபைஸ், தன்னுடைய உடைமைகள், உரிமைகள், வீடுகள் எல்லாத்தையும் தியாகம் பண்றதுக்கு தயாராயிட்டான். அப்படி ராமபிரான் தான் முக்கியம்ட்டு போறா. அப்போ ராமர் என்ன பண்றா பாருங்கோ, லக்ஷ்மணா இவாலாம் நம்மளையே நம்பி வரவா இல்லையா, இவாளுக்கு நம்ம எப்பவுமே கெட்டதே பண்ணக்கூடாது. ராமபிரான் எப்பேற்பட்டவனாக்கா தன்னுடைய மக்களையும் நாட்டையும் நாட்டு மக்களையும் எப்பவுமே சதா சர்வகாலம் சிந்தனை பண்ணிட்டே இருப்பார். நம்மளை பத்தின சிந்தனை தான் பகவானுக்கு, வேற எந்த ஸ்மரணமும் கிடையாது. தன்னை நம்பி வரக்கூடிய பக்தனை நம்ம கரை சேர்க்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் எப்பொழுதுமே எம்பெருமானத்துல இருந்துட்டே இருக்கும். அதே தான் ராமன் அதையே பின் ஃபாலோ பண்றான். லக்ஷ்மணா இவாளெல்லாம் நம்ம கைவிடக்கூடாது, அதனால நம்ம என்ன பண்ணலாம், நேராக போறான் அந்த அயோத்தியா பட்டணம் எண்டிங் வரைக்கும் போறான். எல்லாம் ஒவ்வொருத்தரா போறா. அப்போ வசிஷ்டர்லாம் சொல்றா, சுமந்திரர்லாம் சொல்றா தசரதர்கிட்ட, தசரதா இதுக்கு மேல நம்ம போகக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் இந்த நாட்டை விட்டோ அல்லது தேசத்தை விட்டோ போறான்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போய் அவளை வழி அனுப்பணுமே தவிர, ரொம்ப தூரம் போய் வழி அனுப்பினா அவ இந்த நாட்டுக்கு திரும்ப வராமே போயிடுவா. ஆகையினால தசரதா நீ போகணும், இதோட கிளம்புங்கிறா. இப்படி எல்லாரையும் வசிட்டர் ஒவ்வொருத்தரா தடுத்து நிறுத்துறார். ஆனா அந்த மக்கள் இருக்கா இல்லையா, அயோத்தியா நாட்டு மக்கள் மாத்திரம் எதையும் கேட்கறதா இல்லை. ராமன் தான் எங்களுக்கு அல்டிமேட், நாங்க ராமனையே பின்தொடர்றோம் அப்படின்ட்டு என்ன பண்றானாக்கா, ராமேன சக, ராமனுடன் தான், ராமன் தான் பிரதானம் சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றா, அவனை பின்தொடர்ந்தார்கள். அப்போ ராமர் பார்க்கிறார், அந்த சரையூ நதிக்கரையில போய் அங்க ஓய்வெடுக்கிறார் சற்று. அந்த சரையூ நதிக்கரையில் ஓய்வெடுத்துட்டு ராத்திரி பொழுது ஆறுது, அங்க எல்லாரும் உறங்குறாளா அப்படின்னு பார்க்கிறார். அப்படி பார்த்துட்டு லக்ஷ்மணா இதுதான் சரியான சமயம், நீ என்ன பண்ணு புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்நாட்டு மக்கள் அங்க தூங்கின்னு இருக்க உறக்கம் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்துல ராமபிரான் வஞ்சயித்வா சுமந்திரேன வாக்கியமானம் ரதம் ஆரோக்கிய கதவான் அப்படிங்கிற இந்த ஸ்லோகம். என்னப்பா பாருங்க, சுமந்திரரோட ரதத்துல ஏறி கிளம்பிடுறார். எப்போ, அந்த நிஷினா இரவு பொழுது. எப்போ அப்படின்னாக்கா எல்லாம் நித்ரானு, யாரு பௌரானு நித்ரானு பண்ண பிறகு ராகவா, ராகவா நாம ஸ்ரீராமஹா என்ன பண்றார், வாக்கியமானம் சுமந்திரேன ரதமாருக்கிய ச ஆகமது அப்படிங்கிறது இந்த எத்தனாவது ஸ்லோகம், 7வது ஸ்லோகம். வஞ்சயித்வா கிருஷான் பௌரானு நித்ரானு நிஷிராகவா வாக்கியமானம் சுமந்திரேன ரதமாருக்கிய ச ஆகமத். வஞ்சயித்வா கிருஷான் பௌரான் நித்ரான் நிஷி ராகவா வாக்கியமானம் சுமந்திரேன ரதம் ஆருக்கிய ச ஆகமத் இது பதவிபாக அதவா பதச்சேதா. அடுத்தது பாருங்க என்ன இருக்கு, அன்வயா ராகவா து நிஷி நித்ரானு கிருஷானு பௌரானு வஞ்சயித்வா சுமந்திரேன வாக்கியமானம் ரதம் ஆருக்கிய ச அகமத் அப்படிங்கிறதாக அமைஞ்சிருக்கு. என்ன சொல்ல வர்றார் இந்த ஸ்லோகம் மூலமாக, ராமரோட எல்லா நாட்டு அயோத்தியா ஜனங்களும் புறப்பட்டார்கள். அப்படி எல்லாரும் தான் கூடவே வந்துட போறா அப்படிங்கிறத உத்தேசிச்சு ராமபிரான் என்ன பண்றார், அங்க சரையூ நதிக்கரையிலேயே அந்த இரவு நேரத்தை கழிச்சிடலாம் அப்படிங்கிறதாக சொல்லி வஞ்சயித்வா சுமந்திரேன வாக்கியமானம் அப்படின்னா சுமந்திரால ஓட்டப்பட்ட அந்த ரதத்துல ஏறி என்ன பண்றார், கதவான் சென்று விட்டார். இரவோடு இரவாக அந்த மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அங்கிருந்து புறப்பட்டார் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன, இதனுடைய தாத்பரியம் என்ன, வியாக்கரண விசேஷங்கள் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே நிமிஷம் இப்போ பாருங்க. தாத்பரியம், ராமேண சக பௌராக கதவந்தா, ராமேண சகனக ராமனுடன், பௌராகன அந்நாட்டு மக்கள்கள், கதவந்தா பின்தொடர்ந்தார்கள் பார்த்தோம். பரந்து ஆனா ராகவா தூ, ராகவன் யாரு, ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா நிஷி நித்ரானு கிருஷானு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா,
அவ அந்த அயோத்தியா பட்டணத்தை விட்டு வெளியில வரும்பொழுது சரையூ நதி அப்படிங்கிற ஒரு நதி இருக்கு இல்லையா, அந்த நதிக்கரையிலேயே சற்று நேரம் இந்த இரவு நேரத்தை கழிக்கலாம் அப்படிங்கிறதாக சொல்லி நித்ரானு கிருஷானு பௌரானு தன் நாட்டு மக்கள் எல்லாரும் அந்த ஆழ்ந்த உறக்கம் சொல்லுவா இல்லையா, அந்த சமயத்துல வஞ்சயித்வா சுமந்திரேன வாக்கியமானம் ரதம் ஆரோக்கிய ச கதவான் தேரில் ஏறி அந்த இடத்துல இருந்து புறப்பட்டார். யாரு? ராமர், லக்ஷ்மணர், சீதையுடன் புறப்பட்டார். வியாக்கரணம் என்ன? ச பிளஸ் அகமத், சாகமத். இது சவர்ண தீர்க்க சந்திகி. ச பிளஸ் அகமத் அப்படிங்கிறது சவர்ண தீர்க்க சந்திகி அப்படிங்கிறதாக இந்த 7வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது அயோத்தியா காண்டத்தினுடைய 8வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய பதச்சேதம் என்ன. ஒரு நிமிஷம், ஒன் செகண்ட் ப்ளீஸ். பாருங்க, அயோத்தியா காண்டத்தினுடைய அத அயோத்தியா காண்டா மூல ஸ்லோகா ஸ்ருங்கிபேர புரம் கத்வா கங்காகூலேத ராகவः குஹேன சத்கிருதஸ்தத்ர நிஷாமேகாம் அனுவாசச. ஸ்ருங்கிபேர புரம் கத்வா கங்காகூலேத ராகவः குஹேன சத்கிருதஸ்தத்ர நிஷாமேகாம் உவாசச அப்படிங்கிறது ஸ்லோகம். பதவிபாகः ஸ்ருங்கிபேரபுரம் கத்வா கங்காகூலே அத ராகவः குஹேன சத்கிருதः தத்ர நிஷாம் ஏகாம் உவாச ச. இப்போ இந்த அயோத்தியா பட்டணத்திலிருந்து புறப்பட்ட ராமன் என்ன பண்றான்? அதன் பிறகு புறப்பட்டு சென்ற பிறகு என்ன ஆறுது? அன்பையா அச்சன பிறகுன்னு அர்த்தம். எதன் பிறகு? அந்த அயோத்தியா பட்டணத்திலிருந்து புறப்பட்ட பிறகு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இங்க சொல்ற. பாருங்கோ, ராகவஹா நாம ராமஹா கங்காகூலே சிங்கிவேரபுரம் கதவான். இந்த கங்கை நதியை அடைந்து, இந்த ராமாயணமே ஒரு அழகான டிராவல் தான். ராமபிரான் எங்கெல்லாம் போனாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம அழகான ஒரு டிராவல் பண்ணலாம். அப்படி அற்புதமான என்னென்னலாம் இருக்கும் பாருங்கோ. ரிஷிகளுடைய ஆசிரமங்கள்லாம் வருமா, பெரிய பெரிய ரிஷிகள்லாம் வாழ்ந்தா இல்லையா. நம்மளுடைய பாரத தேசம் புண்ணிய பூமின்னு சொல்றா. ஏன் புண்ணிய பூமின்னு சொல்றான்னாக்கா, வேதமும் ரிஷிகளும் அப்படி நம்ம நாட்டில் அந்தந்த வனப்பிரதேசங்களில் அப்படி ரொம்ப வேதங்கள் ஒழிச்சது, தபஸ்வியான மகான்கள்லாம் வாழ்ந்தா. அப்பேற்பட்ட புனித மனிதர்களுடைய அந்த பாத ஸ்பர்ஷம் பட்ட இடம் நம்ம பாரத பூமி. அப்பேற்பட்ட அந்த பாரத பூமி ராமபிரான் எங்கேருந்து எங்கெல்லாம் போயிருக்காரோ அந்த மார்க்கமா நம்ம போகணும். அப்பதான் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அப்படி ராமபிரான் என்ன பண்றாருனாக்கா, போகக்கூடிய மார்க்கத்துல என்னென்ன இருக்கு பாருங்க. ஒரு புண்ணிய தீர்த்தம் இருக்கு, புண்ணிய நதி. முதல்ல சரையு நதி பார்த்தோம், இப்போ கங்கை நதியை பார்க்கணும். கங்கை ராமபிரான்னா முழுக்க முழுக்க கங்கை நதியை சுற்றி தான் இருக்கும். கிருஷ்ணாவதாரனாக்கா யமுனா நதிக்கரையை சுற்றி தான் இருக்கும். இப்படி கங்கா கூலி சிருங்கிபேரபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தை சென்றடைந்தான். எப்போ? அங்க சரையு நதிக்கரையிலேருந்து புறப்பட்ட ராமன் இங்க நேரா எங்க வரான்? கங்கா கூலே சிருங்கிபேரபுரம் கதவான். அங்க இருக்கக்கூடிய அந்த கங்கை நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிருங்கிபேரபுரம் என்ற பெயரை உடைய அந்த நகரத்தை வந்தடைந்தான். தத்ர இங்க யார் இருக்கா பாருங்கோ. என்ன பண்றது? யார? குகன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை சந்தித்தான் இல்லையா. சிருங்கிபேரபுரம் கத்வா கங்கா கூலேத ராகவா. அது மாத்திரம் இல்ல, குகேன சத்கிருதஸ்தத்ர. ஒரு குகன்ற ஒரு அற்புதமான வியக்தி, ஒரு நபரை சந்திக்கிறான். சந்திச்சதோடு இல்லாம தத்ர நிஷாம் ஏகாம் உவாச ச. ஒரு இரவு பொழுது அங்க தங்குறான். யாரு? ராமபிரான். ஒரே இரவு பொழுது அங்கு தங்கினான் இல்லையா. சிருங்கிபேர் இது ரொம்ப இந்த ஓர் இருக்கை அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல வருது பாருங்க. அது பிரயாண காலத்தில் தான் வரும். வரதராஜ பெருமாள் கூட காஞ்சிபுரத்துல இருந்து புறப்பட்டு ஓர் இருக்கை
அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, ஓரிக்கைன்னு சொல்றா இன்னைக்கு. அங்க பெருமாள் தங்கினாராம், ஒரு இருக்கை, அதுதான் ஓரிக்கை ஆயிற்று இல்லையா. இந்த மாதிரி அற்புதமான சரித்திரங்கள் படிக்கும் பொழுது நம்ம அது கூடவே டிராவல் பண்ணலாம். அதுதான் இதிகாசங்கள்ன்றது என்னன்னாக்கா, மகாபாரதமாகட்டும் ராமாயணமாகட்டும் நமக்கு நம்மளை கூட்டின்னு போகும், அழகா ஒரு பிரயாணம். இந்த மாதிரி தத்ர நிஷாம் ஏகாம் உவாச சஹா, அங்கு இந்த ராமபிரான் சீதா பிராட்டியுடன் லக்ஷ்மணனுடன் ஒரு இரவு பொழுது அங்கு தங்கினான் அப்படிங்கிறத தெரியப்படுத்துது. ஸ்ருங்கிபேரபுரம் கத்வா கங்கா கூலேத ராகவஹ குகேன சத் கிருதஸ்தத்ர நிஷாமேகாம் உவாசஜ அப்படிங்கிறது இந்த அயோத்தியா காண்டத்தில் இருக்கக்கூடிய 8வது மூல ஸ்லோகா. பதவிபாகா ஸ்ருங்கிபேரபுரம் கத்வா கங்கா கூலே அச்ச ராகவஹ குகேன சத்கிருதஹ தத்ர நிஷாம் ஏகாம் உவாச ச. அன்வயः அத ராகவஹ கங்காகூலே ஸ்ருங்கிபேரபுரம் கத்வா குகேன சத்கிருதஹ தத்ர ஏகாம் நிஷாம் உவாச ச அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமா இருந்துருக்கு. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன, அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தாக்கா 48 ஸ்லோகங்கள் நமக்கு பூர்த்தி ஆயிடும். பாருங்கோ, தாத்பரியம். அச்ச ராகவா கங்கா கூலே ஸ்ருங்கிபேரபுரம் கதவான். அத்தன பிறகு ராகவா ராமஹ கங்கா கூலே ஸ்ருங்கிபேரபுரம் கதவா, அந்த கங்கை நதிக்கு ஓரம் இருக்கக்கூடிய ஸ்ருங்கிபேரபுரம் என்று அழைக்கக்கூடிய இடத்துக்கு வந்தடைந்தான். தத்ர குகம் மிலித்தவான், அங்க குகன்னு சொல்லக்கூடிய அந்த நபரை சந்தித்தான். மிலித்தவான சந்திக்க நேர்ந்தது. தத்ர நிஷாம் ஏகாம் உவாச ச, அங்கேயே ஒரு இரவை கழித்தான். பாருங்கோ, ஸ்லோகம் அதேதான் இருக்கு, பதச்சேதம் அதேதான், அன்வயம் அதேதான், தாத்பரியம் அதேதான். ஏன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னாக்கா, அப்பதான் அந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம படிச்சாதான் நமக்கு அபியாசம் நன்னா ஆகும். நமக்கு மெயினான நோக்கம் என்ன, அந்த பதங்கள் என்னன்றது நன்னா ஃபெமிலியர் ஆகணும். அதற்காகத்தான் இந்த எக்ஸசைஸை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. நமக்கு தெரிஞ்ச கதை தான் ராமாயணம் அப்படிங்கிறது, நம்ம இன்னைக்கு தான் புதுசா கேட்கிற கதை கிடையாது இல்லையா, எவ்வளோ காலமா கேட்டு இருக்கோம். ஆனா என்ன, ராமாயணம் அப்படிங்கிறது யாவன் தாஸ்யந்தி கிரயா தாவன் ராமாயண கதா. சுவாமி சங்கல்ப சூரியோதயம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன். அதில் அழகா சொல்லுவார், ராமாயணம் படிக்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத அழகா காண்பிச்சு கொடுப்பார் ஒரு ஸ்லோகம் மூலமா. இப்போ சீதை அப்படிங்கிறது தான் ஜீவாத்மா, ராமபிரான் தான் பரமாத்மா. இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறத ராவணன் அப்படின்னு இருக்கான் இல்லையா, அவன் யாருனாக்கா அவன் தான் மனசு, ஜீவாத்மாவோட மனசு மாறி. அந்த ஜீவாத்மாவோட மனசு யாரு, ராவணன். பாருங்க, ஏகாதசி இந்திரியங்கள், ஏகாதசி இந்திரியம்னா பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் ஒரு மனசு. இப்போ ராவணனுக்கு எத்தனை தலை இருக்கு, 10 தலை இருக்கு. 10 தலைங்கிறது எதை குறிக்கிறது, பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் அப்படி கொண்ட 10 தலைகளை கொண்ட ராவணன் அப்படிங்கிற மனசு சீதையை என்ன பண்ணின்றது, அங்க கொண்டு போயிட்டு லங்கையில கொண்டு போயிட்டு அசோகவனத்துல சிறை வைக்கிறது. இந்த அசோகவனம் அப்படிங்கிறது பிரம்மாண்டமான ஒரு அமைப்பா இருக்கும். ஸ்ரீமத் ராமாயணம் படிக்கும் பொழுது அதனுடைய வர்ணனைகள்லாம், ஆஞ்சநேயர் உள்ள போறார் என்ன பண்றான்னு சொல்லும் பொழுது அப்படி அந்த அசோகவனத்தை பிரம்மாண்டமா வர்ணிச்சிருப்பான். அதுக்கு நவத்வாரங்கள் உண்டு. எதுக்கு, அந்த ராவணன் அசோகவனம் ஒன்று பண்ணியிருக்கான் இல்லையா, அந்த அசோகவனத்துக்கு நவத்வாரங்கள் உண்டு. பாருங்க, நம்முடைய சரீரத்திலையும் 9 துவாரங்கள் உண்டு. அதனாலதான் அது தாத்பரியம். அப்படிப்பட்ட அந்த நவத்வாரங்கள்ல சீதை என்கிற ஜீவாத்மாவை ராவணன் என்கிற மனசு கொண்டு போய் சிறைப்பிடிச்சிடுறது. அங்க பாருங்க, அந்த ராவணன் கிட்ட என்னெல்லாம் இருக்கு பாருங்க, 3 குணம் இருக்கும். பொதுவா மனிதர்களிடத்துல 3 குணம் உண்டு இல்லையா, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அந்த மாதிரி ராவணனத்திலே 3 குணங்கள் உண்டு. என்னென்ன அந்த 3 குணங்கள் யார் யாருன்னு பாருங்க. சத்வகுணமாகிய விபீஷணன், ரஜோகுணமாகிய சூர்பனகை, தமோகுணமாகிய கும்பகர்ணன். விபீஷணத்துல எப்பவுமே என்ன இருக்கும்,
விபீஷணோ விஷ்ணு பக்திம், அவனுக்கு விஷ்ணு இடத்துல பக்தி பிரதானமா இருந்தது. சூர்பனகை கிட்ட என்ன இருந்தது? ரஜோகுணம் இருந்தது. அதனால்தான் அவளால் மூக்கு உடைக்கப்பட்டார். தமோ குணம் உள்ள கும்பகர்ணன், தமோ குணம் என்ன, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி 3 குணங்கள். அதில் ராவணன் என்ன பண்ணுறான்? சத்வகுணமாகிய விபீஷணனை ஒதுக்கிடுறான். தன் கூட யாரை வச்சுக்கிறான் அப்படின்னாக்கா, ரஜோகுணமாகிய சூர்பனக்கா, தமோ குணமாகிய கும்பகர்ணனை வச்சுக்கிறான். அப்போ அவனால் அதுலேருந்து மீண்டு வர முடியுமா? மீண்டு வர முடியாது இல்லையா? அப்போ பாருங்கோ, அந்த சீதை என்கிற ஜீவாத்மாவை மீட்பதற்காக பகவான் வரமாட்டார், ராமபிரான் வரல. முதல்ல யார் அனுப்புறார் பாருங்கோ? சாட்சாத் அனுமார் அனுப்புறார். அனுமார்ன்றவர் யாரு அப்படின்னாக்கா, நாமெல்லாம் சீதை மாறி இந்த பூலோகத்தில் இருந்துருக்கோம். இப்போ அனுமார் வரார், அந்த சீதையை மீட்பதற்காக, ஜீவாத்மாவை மீட்பதற்காக வரார். அவர் யார் தெரியுமா? வந்து என்ன பண்றார் அப்படின்னாக்கா, ராமபிரானிடம் வந்து பெறப்பட்ட முத்திரையை காண்பிக்கிறார் இல்லையா, மோதிரத்தை காண்பிக்கிறார். அவர் வேற யாரும் இல்லை, ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் நமக்கு மோதிரத்துக்கு பதிலாக என்ன கொடுக்கிறார் தெரியுமா? சங்கு சக்கரம் அப்படிங்கிற அந்த முத்திரைகளை கொடுக்கிறார். அதான் சமாசனம் பண்ணிக்கிறோம் நாம. ஏன்னா பகவான் சாட்சாத் வராம ஆச்சாரியன் அனுப்புறார். அந்த ஆஞ்சநேயர் தான் சாட்சாத் ஆச்சாரியன். அப்படி வந்த அந்த ஆச்சாரியன் தான் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளெல்லாம் கரை சேர்த்தின்னு போறா. பாருங்க, அதே மாதிரி லங்கையை எரிக்கிறார் ஆஞ்சநேயர். அதே மாதிரி நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, குற்றங்கள் எல்லாம் எரியறதுன்னு அர்த்தம். தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவான்னு சொல்லுவா இல்லையா? அப்படி அந்த தீயில பொசுங்கிடுறார் ஆச்சாரியன். அப்படிதான் நம்மளுடைய குற்றங்களை எல்லாத்தையும் இங்கேயே தொலைச்சிருவாளாம். அதுக்கு தான் ஆச்சாரியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா? அது யாரு? ஆஞ்சநேயர். அவர் என்ன பண்றார்? சீதா பிராட்டிய, அந்த ஜீவாத்மாங்கிற சீதா பிராட்டிய பரமாத்மாங்கிற ராமபிரானோட சேர்த்து வைப்பார். அந்த மாதிரி இந்த லோகத்தில் நம்மெல்லாம் வந்து ஜீவாத்மாக்கள், நம்மளை கரை சேர்க்கறதுக்காக தான் ஆச்சாரியன் அப்படிங்கிறவளாம் இருக்கா. அப்பேற்பட்ட ஆச்சாரியன் மூலமாக நம்ம சன்மார்க்கத்தை அடையணும், மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிறத தான் உத்தேசம். இப்படியான விஷயங்கள் தான் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் அழகாக காண்பிச்சு கொடுக்குறான்னு சொல்லிட்டு சுவாமி சங்கல்ப சூரியோதயம் அப்படிங்கிற நாடகத்தில் அழகாக காண்பிச்சு கொடுப்பார் ஒரு ஸ்லோகம் மூலமாக. இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு கிரந்தம் தான் இந்த ஸ்ரீமத் ராமாயணம். அது எத்தனை தடவை படித்தாலும், எப்போ கேட்டாலும் நம்முடைய காதுகளுக்கு அது வந்து என்னன்னாக்கா அமிர்தம். காதுகளுக்கு ஒரு அமிர்தம் மாதிரி. இப்போ வெளியில் 2 சொல்லுவா, அகசுத்தி புறசுத்தி சொல்கிறா இல்லையா? அதில் வெளியில் இருக்கக்கூடிய சரீர சுத்தங்களை ஜலத்தால் நம்ம சுத்தம் பண்ணிக்கிறோம். ஆனால் இன்சைடு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை இந்த மாதிரியான கிரந்தங்கள் படிக்கிறது, பகவானுடைய புராணங்களை படிக்கிறது, சரித்திரத்தை படிக்கிறது, அதன் மூலமாக நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மசுத்தி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதாங்க நம்ம முன்னோர்கள் நமக்கு நிறைய சொல்கிறா. அந்த ரீதியில் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கிரந்தங்களை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? பாருங்க, 48 ஸ்லோகம் வரைக்கும் வந்துட்டோம். பெரிய விஷயம். இன்னும் 2 ஸ்லோகம் முடிச்சா 50 ஸ்லோகமானது பூர்த்தியாகிறது. பாருங்க, ஸோ இன்றைய தினத்திற்கான 2 ஸ்லோகங்களை நாம் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போது உங்களுக்கு அந்த ஸ்லோகங்களை படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்குறேன். யாராவது 2 பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்லோகமாக வாசிக்கலாம். யார் வாசிக்க போகிறா? வாசிங்க. ஸ்லோகம் நம்பர் 47. யாரும் வாசிக்கலன்னா நான் வாசிக்கிறேன். வசுமதி வாசிக்கிறாளா? கீதா தெரியல. ஓகே. மூல ஸ்லோகः வஞ்சித்யா கிருஷான் பௌரான் நித்ராணான் நிஷி ராகவः வாஹ்யமானம் சுமந்திரேண ரதமாருஹ்ய சாகமத். வஞ்சித்வா கிருஷான் பௌரான் நித்ராணான் நிஷி ராகவः வாஹ்யமானம் சுமந்திரேண ரதம் ஆருஹ்ய ச ஆகமத். அன்வயः ராகவः து நிஷி நித்ராணான் கிருஷான் பௌரான் வஞ்சித்வா சுமந்திரேண வாஹ்யமானம் ரதம் ஆருஹ்ய ச ஆகமத்.
தாத்பரியம். तात्पर्यम् रामेण सह पौराः गतवन्तः परन्तु राघवः तु निशीनिद्राणान् कृशान् पौरान् वञ्चित्वा सुमन्त्रेण वाह्यमानं रथम् आरुह्य च गतवान्. व्याकरणं सन्धिः च प्लस अगमत् सवर्णदीर्घ सन्धिः. அடுத்து அடுத்த ஸ்லோகத்தை யார் படிக்க போறா? ஸ்லோகம் நம்பர் 48. படிங்க. கேட்கறதா? மற்றவெல்லாம் இருக்கேலா? அடிபலா இருக்கா? லைன்ல இருக்கேலா? இருக்கும். தெரியல, கீதா வசுமதிலாம் இருக்காளான்னு தெரியல. நான் படிக்கட்டுமா சுவாமி? இல்லைன்னு படிங்க படிங்க. ஏன் இருக்கேன், ஆனா படிக்க முடியாது, கிளாஸ் கொடுத்தல இன்னும். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். சூர்யா மேடம் படிக்கட்டும். மூல ஸ்லோகः शृङ्गीपेरपुरं गत्वा गङ्गाकुले अधराघवः गुहेन सत्कृतत् तत्र निशाम् एकाम् उवास च. पदविभागः शृङ्गीपेरपुरं गत्वा गङ्गाकुले अध राघवः गुहेन सत्कृतः तत्र निशाम् एकाम् उवास च. अन्वयः अद राघवः गङ्गाकूले शृङ्गिबेरपुरं गत्वा गुहेन सत्कृतः तत्र एकां निशाम् उवास च. ஒரே நிமிஷம். அடுத்த பேஜ். तात्पर्यम् अद राघवः गङ्गाकूले शृङ्गिबेरपुरं गतवान् तत्र गुहं मिलितवान् तत्र निशाम् एकम् उवास च. व्याकरणं सन्धिः गङ्गाकूले प्लस अधः पूर्वरूपसन्धि. सत्कृतः प्लस तत्र विसर्गसकारः. कृदन्ताः गत्वा गम प्लस कृत्वा प्रत्ययः. इत्वा प्रत्ययः. इत्वा प्रत्ययः. उवास वस् धातुः. धातुः लिट् लकारः प्रथम पुरुषः. उवास उषतुः उषुः. வெரி குட். உவாஸ் அப்படின்றது வஸ் தாத்து லிட்லகாரா பிரதம புருஷா. ரூபம் எப்படி? உவாச ஊஷதுஹு ஊஷுஹு. உவாச ஊஷதுஹு ஊஷுஹு தி தாத்து ரூபம் தாசம். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசமாக எடுத்து அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். தாசம். தன்யவாதா. धन्यवादः.